உறவுகளுக்கு வணக்கம். அதாவது காலையிலே எந்திரிச்சு மொட்டா குடி குடிச்சிட்டு கண்ணு முழு தெரியாம என்ன நடக்குது அப்படின்னு அறபோதையிலேயே பேப்பரை படிச்சுட்டு இன்னொரு பெக்க போட்டுட்டு அந்த போனை எடுத்து எதையாவது நோண்டிக்கிட்டு இப்படி முழுக்க முழுக்க போதையிலேயே இருந்துகிட்டு அரசியல் செய்திகளை படிச்சுட்டு எவனாவது நம்மளை கூப்பிடுவானா, நம்ம ஒரு மூத்த அரசியல்வாதி ஆச்சு, நம்ம நல்ல முன்னோக்கி இருந்த அரசியல்வாதி ஆச்சு, நம்ம எவனாவது கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுப்பானா அப்படிங்கிற நோக்கத்துல கட்டிங்க போட்டுட்டு, ஏன்னா வாய் வளரும், போட்டுட்டு வந்து உக்காந்து ஒருத்தன் பேசுறான், ஒரு அரசியல் கருத்து ஒருத்தர் பேசுறாரு, ஒரு மதிப்புமிக்க ஒரு தலைவரா உலகம் நம்ம நினைச்சிட்டு இருக்குங்கிற கண்ணை மூடிக்கிட்டு பூனை மாதிரி ஒரு பேசக்கூடிய நபரை பத்தி தான் நீங்க பேச போறோம். அவர் யாருன்னா நாஞ்சில் சம்பத். இந்த நாஞ்சில் சம்பத்திட்ட அண்ணன் சீமானை பத்தி சில கேள்விகளை வந்து ஒரு வலையொலி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஊடகம் கேட்குது. அதுல என்ன கேட்கிறாங்க, ரஜினியை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரே சீமான், அப்ப அவர் சங்கி இல்லையா, அவர் சங்கி இல்லைன்னு சொல்றாரு. என்னன்னா ரஜினி ஒரு சங்கி, சீமான் ஒரு சங்கி, அன்னைக்கு செருப்பு தூக்கி காட்டினா இன்னைக்கு என்ன அப்படி அவன் இவன் கேட்கிற கேள்வியாளரையுமே என்னடா நீ அவன் என்னடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவ என்ன பேசுறாரு ஐயா அப்படின்னா, தெளிவா அண்ணன் சொல்லிட்டாரு, அரசியல் அன்னைக்கு வந்து செருப்பு தூக்கி காட்டினேன் அப்படின்னா என்னை நீ சங்கின்னு சொன்னா செருப்பு தூக்கி காட்டுவேன், இன்னைக்கு சங்கிக்கான விளக்கம் நன்மைன்னு சொல்றேன், ஆனா நீ திரும்ப என்னை சங்கின்னு சொன்னா செருப்பு தூக்கி காட்டுவேன். இதுதான். இதை தவிர ஒண்ணும் கிடையாது. அரசியல்ல வந்து அறிவுகட்ட நாய்ங்க, முன்ன நாய்ங்க, அதானி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, அதானி மேல அமெரிக்கா குற்றச்சாட்டு வச்சிருக்கேன், அதை பத்தி கேட்க ஒரு ஊடகத்துக்கு துப்பு இல்ல. சீமான் எதற்காக ரஜினியை போய் சந்தித்தார், இது ஒரு பேசும் பொருளாக்கி பேசி தீர்வானுவேன். அது மட்டும் அல்லாது என்னென்னலாம் வர சொல்ல முடியுமோ, ஈழத்துக்காக கலைஞர் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்னு நான் சொல்லல, ஐயா சொல்றாரு. சரி, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார், எந்த ஆண்டு செய்தார், எப்பொழுது அடுத்த தேர்தல் நடக்க போகுது, திரும்ப அவர் எப்போது ஆட்சியில் ஏறினாரு, அந்த கருத்தை சேர்த்து பேசினா சரியா இருக்கும். அவரோட உண்ணாவிரதம் தான் உலகறிஞ்ச உண்ணாவிரதம் ஆச்சு. உண்ணாவிரதம் என்றா என்னன்னு தெரியும்ல, ஈழ போராளிகளுக்கு தெரியும், அதை படிச்ச தமிழ் போராளிகளுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க உட்காந்துட்டு கதை பேசக்கூடாது நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களே. நீங்க குடிச்சிட்டு வந்து கேள்வி வந்து பதில் சொல்லக்கூடாது. அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், ஊடக நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் அப்படின்னா என்ன கையை பிடிச்சி எழுத்தியா, என்ன இல்லைங்க இது மாதிரி அவர் அன்புமணி ராமதாஸ் என்ன அன்பு ராமதாஸ் சொன்னாரு, இல்லைங்க அவர் இந்த மாதிரி முதல்வர் போய் சந்திக்கணும், என்ன போய் சொல்லணும், அவர்கிட்ட என்ன கையை பிடிச்சி எழுத்தியா, நீ எல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதி, நீ மூத்த அரசியல் விமர்சகரு, நீ பெரிய இவரு அவரு. ஒரு தெளிவான பதில், ஒரு நுட்பமான பதில். நாம் தமிழர் கட்சியில இருந்து கூடாரமா வெளியேற்றிட்டாங்க. 2026 நாம் தமிழர் கட்சியே இருக்காது. இதை நான் சொல்லல, அந்த கிரிட்டு இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் ஐயா சொல்றாங்க 2026 நாம் தமிழர் கட்சி இருக்காதான். ஐயா அந்த பையன் கேட்கிறாப்ல, ஐயா படிப்படியா வாக்கு சதவீதம் முன்னேறிட்டு வந்திருக்காங்க, நீங்க என்ன அப்படி பேசுறீங்க, 30 தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று இருந்துச்சு, இன்னைக்கு காணாம போச்சு, 8% வாக்க வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கான், என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன இதை பிடிச்சி இழுத்தியா, இப்படிதான் கேள்வி, இப்படிதான் பதில். பார்க்கும் பொழுதே ஐயாவை கூப்பிட்டு, ஐயா இங்க வாங்க ஐயா, நான் மக்களை அதாவது வயதுல மூத்தவரை மதிப்பேன் ஐயா, இருந்தாலும் எனக்கு ஒரு கோபத்தின் வெளிப்பாடுனால சப்புன்னு வைக்கிறேயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் தவிர்த்துட்டு போறது என்னன்னா நம்ம மெச்சூரிட்டியில இருக்கோம் அப்படின்றனால ஐயா, இல்லைன்னா வேற மாதிரி நம்ம கூப்பிடலாம், கோங்கோ அப்படின்னு கூப்பிடலாம், அதோட வெளிப்பாடு ஐயா. சரி விடுங்க, இவரு இது மாதிரி பேசுறாரு. நாம் தமிழ் கட்சியில கூடாரமா காலி ஆயிட்டாங்க, யாருமே கிடையாது, அங்கங்க அந்தந்த மாவட்டத்துல இருந்து பொறுப்பாளர் வெளியேறிட்டாங்க. அவன் என்ன கட்சி தலைவர் சீமான், என்ன கட்சி தலைவரா, அவரை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிறார், நான் வந்து 2வது அவருங்கிறேன், எல்லாமே அவன், அவர் வயதுல மூத்தவர் அவன் சொல்லலாம், நம்ம சொன்னா அசிங்கமா இருக்கும், இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமா வந்து அவர் பேசணும், பேசல, அவர் பேசும் போது அவரை நான் பார்த்து கத்துக்கிறேன், அதனால திரும்பி நம்மளே சொல்லிடுவோம். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன பெரியவன் என்ன அவரே ஒருங்கிணைப்பாளர் தலைவர் சொல்லிக்கிறானா, தலைவர் சொல்லலையே, அப்புறம் எதுக்கு நம்ம இது பேசணும், தலைவர் கிடையாது சீமான், அதாவது என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். அந்த பையன் சொல்றான், அவரு என்ன வேணாலும் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போறாரு, பொறுப்பாளர் வெளியே, நீங்க என்ன அப்படி பேசுறீங்க, அதெல்லாம் வராது, நாம் தமிழ் வராது, முடிஞ்சிச்சு, வரமாட்டாங்க, பொறுப்பாளர்லாம் கூண்டோட வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு தனியாளவையா நிக்கிறான் விஜய் வந்து விஜய் அவர்கள் எப்படி சீமான் அவர்களுக்கு வயது குறைவு போல, விஜய்க்கு அதிகம் போல, இந்த அறிவுகட்ட அரசியல் விமர்சகர் கூடிய அறபோத நாய் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள், கிறுக்கு பைய மெண்டல் பைய லூசு பைய ஐயா அவர்கள், கேனப்பைய ஐயா அவர்கள், மனகட்ட நாய், அரசியல பொறுக்கி தின்னு வைத்து வளர்க்கக்கூடிய அரசியல் அறபோத நாய் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள்
இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. எப்படி அப்படின்னா விஜய்க்கு வந்து அவர்கள் விஜயை பார்த்து சீமான் மிரட்டுறாரு. அதான் மிரட்டி விட்டான். தம்பி கூப்பிடுவான் தம்பல மிரட்டி விட்டான். வரல, கூப்பிடல. விஜய் தாங்க சீமான பண்ணாரு. சீமான் ஒண்ணு இது கிடையாதுங்க, விஜய் தான். கொஞ்சமாவது அரசியல் விமர்சகர் சொல்லக்கூடிய அந்த அந்த மது போதையை தவிர்த்துட்டு நீங்க உட்காந்து படிக்கணும். சரியா? யாரு மது குடிக்கிறா, நீங்க வந்து அங்க அதுல சொல்லிருந்தீங்க அவங்க மது போதையில பேசுறாங்க அப்படின்ட்டு அண்ணன் சீமான் விமர்சனம் செஞ்சீங்க. நான் சொல்றேன், நீங்க மது போதையில விஜய் அவர்களை தம்பி மாற்று கட்டு கிடையாது. அரசியல் ரீதியாக தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொன்னனால அதை எதிர்க்கிறோம். இதுல மாற்று கருத்தை கிடையாது. இதுல ஐயாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. திமுக வந்து அதெல்லாம் வந்து ஆயிரங்காலத்து பயிர், அதெல்லாம் பேஸ் பண்ண ஸ்டாங். என்ன ஆயிரங்காலத்து பயிர்? யோ, திமுக வரலாறு எப்ப? அந்த கட்சி உருவாகி 50 ஆண்டு காலங்களை தாண்டிருச்சா? இல்ல 50 ஆண்டு காலங்களை தாண்டிருச்சா? வரலாறு தெரியாம உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாதுங்க ஐயா. திமுக வந்து ஆயிரங்காலத்து பயிரான். எந்த சாம்ராஜ்யமும், அதாவது பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்தது. இது திருட்டு சாம்ராஜ்யம், உருட்டு சாம்ராஜ்யம், மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கேவலமான சாம்ராஜ்யம். இது அழியறதுக்கு எவ்வளவு நாட்களாக போகுது? அணைய போற விளக்கு எப்பயுமே பிரகாசமா இருங்கயா, நீங்க பேசக்கூடாது. அதாவது என்னன்னா திமுக வந்து ஆயிரங்காலத்து பயிர் அடமயிறு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. கோபத்தோட விளைபாடு இருக்குல்ல, அவர் பேசுறது சரியாக பேசினா நம்ம சரியா பேசலாம். இதே போல சில மொன்னநாயகெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு பேச வேண்டியது. சீமான் 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 எதுக்குங்க சீமான் இப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய் வயிறு தின்னுட்டு வெளியில போறது, இதுக்கு எல்லாமே உடல்ல நடக்கக்கூடிய சுழற்சிக்கு காரணமே அண்ணன் சீமான் தான். ஏன்னா சோறு திங்கணும், அந்த சோறு வேணும்னா அண்ணன் சீமானை விமர்சிக்கணும். அந்த சோறு தின்னாதான் அந்த காசு வரும், அந்த காசுனாலதான் அந்த சோறு வரும். சோறு தின்னாதான் உள்ள போய் செரிமானமாகி வெளியில கழிவா போகும். அவன் உடல் வேலை செய்ய காரணமா இருக்கக்கூடிய நபர் யாருன்னா அண்ணன் சீமான். இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான வேலையை அவருக்கே தெரியாம செஞ்சிட்டு இருக்காரு அண்ணன் சீமான். இதுதான் உண்மை. இது தெரியாம உட்கார்ந்துட்டு இந்த ராஜகம்பீரங்கிற முட்டாப்பை அவனெல்லாம் பாத்தீங்கன்னா பிடிச்சு சும்மா வச்சு வாங்கலாங்கிற மாதிரி இருக்கு. அதாவது வார்த்தைகள் அடிய சொல்றேன், கையில் அடிக்கிறதுல. ஏன்னா அதுக்கு வேற வழக்கு இலக்கணும்ட்டீங்கன்னா நம்மளே சோத்துக்கு. உங்களுக்கே தெரியும் திருநிதியில தான் ஓடுதுன்னு. திருநிதி என்ன பண்றாங்க, என்ன திருநிதியை வாங்கி திருச்சியில இருக்கக்கூடிய எனக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தாரு. அந்த 50 லட்ச ரூபால தான் நான் என்ன பண்ணேன், சில வீடுகள்லாம் வாங்கி வச்சு இதாகிட்டேன். அதே போல சரவணன் மன்னர் இருக்காப்புல, அவருக்கு ஒரு 100 லட்ச ரூபா கொடுத்தாரு. அது ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தாரு. அவர் அதை வச்சுதான் அலுவலக வாழையில இருந்து அவர் குடும்பத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. இதுல முக்கியமான நபர் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு, சோழச்சூரன்ட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, நேரடியா அண்ணன் சீமானை பார்த்து பேசி, அவரு கட்சியில பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆளு, அவரு கொஞ்சம் காசை வாங்கிட்டாரு. அண்ணன் பார்த்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கு, ஏதோ போய் தோல நீ பேச மாட்டா இந்தா அப்படின்னு சொல்லி அவருக்கும் பணம் கொடுத்துட்டாரு. அதை வாங்கி அவரு கோடான கோடியை வாங்கி பெரிய வீடு கட்டிட்டாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திரும்ப போய் நேரடியா அன்பில் மகேஷ திருட்டுத்தனமா பார்த்து அவருடைய 50 லட்சம் வாங்குறாரு. இதெல்லாம் குற்றச்சாட்டுன்னு இந்த கிறுக்கு பயில வச்சிட்டு இருக்காங்க. அதாவது எதுக்கு இதை சொல்ல வரனா, நம்ம எடுக்கிறதே பிச்சை நமக்கு தான் தெரியுது. அண்ணனை சொல்லிட்டாரு, இதுல உட்காந்துட்டு அதை அவரை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, இதெல்லாம் ஒரு பேசும் பொருளா வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய இருக்கு. நிறைய அண்ணன்கள் சொல்லலாம், நேரம் இல்ல. சரி, அதை விட்டு விடயத்துக்கு வருவோம். இது போல உட்காந்துக்கிட்டு பேச வேண்டியது. அண்ணன் சீமானை தவிர்த்து இங்க அரசியல் கிடையாது, பிழைப்பு கிடையாது, சோறு கிடையாது. காரணம், அண்ணன் சீமானை விமர்சித்தால் தான் இந்த திமுக ஹைனாக்கள், திமுக ஊப்பிகள் கொடுக்கக்கூடிய சில்லறைகளை பெற முடியும். ஒரு நபர் வெளிப்படையாக சொல்கிறார், நான் திருச்சி சூர்யாவிடம் உன்னை சேர்த்து விடுகிறேன், உனக்கு ஒரு யூடியூப் சேனல் வைத்து கொடுக்கிறேன், நீ சீமானை கண்டமணியாக திட்ட வேண்டும், சீமானோட பிறப்பிலிருந்து எல்லாத்தையுமே திட்ட வேணும் அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்றதா, அந்த அதிகாரியால பாதிக்கப்பட்ட நபரை சொல்றாரு. அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இந்த அரசாங்கம் எதன் அடிப்படையில், எதன் திமுறையில் வேலை செய்கிறது? ஒரு அதிகாரியின் வேலை என்ன? இப்படி பல கேள்விகள்லாம் இருக்கு. இதுக்கு போனா கூட ஐயா நம்மளுக்கு தேடி வந்துருவார், அதனால விட்டுருவோம், அது வேண்டாம், வருவோம். அதை சட்ட ரீதியா பாக்குறாங்க, கட்சி வந்து சட்ட ரீதியா ஐயா அணுகிட்டு இருக்காங்க. அது அவரோட வேலை, பெரிய பெரிய ஆட்களோட வேலை. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த நாஞ்சில் சம்பத் என்ன வேலை அவருக்கு அப்படின்னா, இப்ப வந்து அரசியல் இருந்து ஓரங்கட்டப்பட்டார், தள்ளப்பட்டார், முழுவடிக்கப்பட்டார். அவருக்கு ஒரு வழி இல்லை. அவர் எப்பொழுதும் மது போதைகள் மிதந்து யாரையாவது விமர்சிக்கணும். இங்கிட்டு இந்த நாஞ்சில் சம்பத்து தான் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த சைடு ஒரு லூசு பேரு கண்ணாடி போட்டு இருப்பான், கருப்பையாவா, என்னங்க சீமான்
இத கழுத்திருத்த கோழி பண்ணி கத்துற மாதிரி கத்துவான். என்ன மரியாதைங்கிற? நீ வருங்கால தலைமுறைக்கு, வளர்ந்து கொண்டிருக்க இளைய தலைமுறைகளுக்கு நல்ல முறையா நீ பதில் சொல்லி நல்ல முறையா நீ பேசுனீ அப்படின்னா அதை நான் பின்பற்றுவேன். நீ எதை எடுத்து அடிக்கிறாயோ அதையோட நான் திருப்பி வேற எதையா எடுத்து அடிக்க வேண்டிய சூழல்ல இருக்குமா இல்லையா? அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போல என்னத்தையே பேச வேண்டிய புதுசா வராங்க ஐயா. சீமா தாக்குறதுக்கு திமுக வராங்க ஐயா. கோச்சிக்காதீங்க ஐயா, நித்யானந்தா அவர் வந்துட்டார் உள்ள. அப்ப இது போல இதுல சீமான் அவர்கள் பிஜேபியோட ஆதரவு, அவரோட சங்கி, அவரோட RSS கைகூலி யாரே இந்த நாதில் சம்பத்து என்ன தமிழை பத்தி என்னங்க ஐயா தெரியும்? என்ன இதுல கேக்குறீங்க? சீமான் என்னத்தை படிச்சுட்டாப்ல? என்ன படிச்சுட்டான்? ஒரு கேட்டது 8 தொகை தெரியுமா, குறுந்தொகை தெரியுமா, 5 காப்பியம் தெரியுமா, வளையாபதி தெரியுமா, எல்லா ஈரவங்காயமும் தெரியும். இந்த திருட்டு திமுக என்ன வேலை செய்யுங்கிறது தெரியும். இப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அதாவது படிக்காமலாம் உட்காந்துட்டு யாரும் இங்க பேச கிடையாது. எங்களோட முன்னோர்கள் எழுதிய எங்கள் நூல் எங்களுக்கு தெரியும். அது என்னமோ இந்த மாநிலத்தில் இதில் பிறந்தவன், இதை சார்ந்து பிறந்தவனுக்கு அந்த நூல்களோட ஈர்ப்பை விட அதுக்கு எதிர்மறையா பிறந்தவர்களுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம். அது தெரியுமா, இது தெரியுமா, என்ன தெரியுமா? நீ எங்கயா கொண்டு வந்த இந்த திண்டுக்கல் லியோனியா அவனை கொண்டு போய் பாடநூலுக்கு கொண்டு போய் போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப அவன் என்னத்தை எழுதுவான்? தமிழை பத்தி எழுதுவானா? தமிழ் நூல்களை பத்தி எழுதுவானா? திராவிடம் என்ன செய்தது? திராவிடம் ஒரு பெரிய இதாக காட்டுற. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு தமிழ் நூல்கள் தெரியுமா கேட்கிற நாஞ்சில் சம்பத்தையா. நீ கேட்கிற திராவிட மொழின்னு எதுக்கு தமிழை குறிக்கிறீங்க? சொல்லு. திராவிட மொழியா? தமிழ் திராவிட மொழியா? தமிழ் தனித்து நிற்குது. உலகில் பேசிக் கொண்டிருக்க அனைவருக்குமே மூத்த மொழி, ஒரு முன்னுதாரணமான மொழி. அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார். ஆனால் நாங்கள் தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் பேசுவோம். சமஸ்கிருதத்தில் தமிழ் இருக்கா இல்லையா? ஆங்கிலத்தில் தமிழ் இருக்கா இல்லையா? தெலுங்குல தமிழ் இருக்கா இல்லையா? மலையாளத்தில் தமிழ் இருக்கா இல்லையா? இப்படி அனைத்து மொழியிலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மொழி, அதாவது இயற்கையின் பால் பிறந்த ஒரு மொழி. அந்த மொழி எப்படின்னு தெரியும், அந்த மொழி பற்றி எங்களுக்கு என்ன தெரியும், அந்த மொழியோட இலக்கணம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த திமுகவை தூக்கி பிடிப்பதை தவிர, இந்த திராவிட திருட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற தவிர வேற என்ன உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் விமர்சகர் சொல்லக்கூடிய ஒரு போரில் உட்கார்ந்து பேசணும் நாஞ்சில் சம்பத் அவர்களே. அதனால கொஞ்சமாவது மறுவாதி எப்படி கொடுக்கிறது, அந்த மறுவாதியை எப்படி திரும்ப வாங்குறது அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னாவது பண்ணலாம், எதையாவது பிழைப்பு நடத்தலாம் அப்படின்னு இல்லாம ஒரு நல்ல பிழைப்பு நடத்துறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். நல்லபடியா செய்யுங்க அந்த வேலையை. அதை விட்டுட்டு கேவலமான ஒரு ஈன செயலை செய்யாதீங்க. நல்லா இல்ல. உங்களெல்லாம் கடந்து போகணும் நினைக்கிறோம். அது கடந்து போகணும்னா நீ பேசிட்டே இருப்ப, கேட்டுட்டே போனா போற போது ஒரு சப்பனம் விட்டுட்டு போகணுங்கிற எண்ணத்துல தான் இந்த காணொலியோட வெளிப்பாடு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நாஞ்சில் சம்பத், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நிறைய பேசுவோம், கண்டிப்பாக பேசுவோம். நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற கூடிய நபர்களை தேடி 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 செருப்பை எடுத்து கலட்டி வாயில் கவ்வ கொடுத்து அடிப்பதன் முதல் கட்ட வேலை. ஏன்னா அதாவது ஒரு கட்சியை எதிர்த்து இவ்வளவு பேர் போராடுறா அப்படின்னா அப்ப அதனோட வேகம் என்ன, அதனோட நோக்கம் என்ன, அதனோட கொள்கை என்ன, அதோட உயிர்ப்பிப்பு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் அதற்கு ஆதரவாக செயல்படுவதுதான் முதன்மை நோக்கம். அது மட்டும் இல்லாத உண்மை, இந்த தமிழ் தேசியத்திற்கு, இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு, தமிழ் தேசியத்தை வலுவாக பிடித்து கால் ஊன்றக்கூடிய ஒருவருக்கு ஆதரவு தர வேண்டியதும் நமது கடமை. அதனால மக்கள் தெளிவா உணர்ந்துக்கங்க, இவங்க எல்லாம் யாரு, என்னென்ன வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அது போல சீமானண்ணன் கூட இருக்கவங்க ஓடி போயிட்டாங்க, கச்சை விட்டு போயிட்டாங்க, அது வேற. வேணாங்கிறவங்க போவாங்க, வேணுங்கிறவங்க வருவாங்க. இந்த கட்சி ஓடிக்கொண்டே இருக்கும். இதோட பயணம் நெடுதூரம். அதனால எல்லா ஒரு நாளையும் ஒரே இருக்கையில உட்கார்ந்து நெடுதூரம் பயணிக்க முடியாது. சிலருக்கு ஒரு வெறுப்பு வழியில ஒரு தோரண்டி போடும்போது ஒரு இயக்க கட்சியை ஏதோ ஒன்று பார்த்துட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. பணம் வைக்கிற மரத்தை பார்த்துட்டு பாதியிலே போயிடுறாங்க சில பேர்கள். அது போட்டும். சில பேர் ஏதோ சின்ன கோபத்தின் வெளிப்பாடா போவாங்க. எங்க போறாங்க? உண்மையை நேசிக்க கூட திரும்ப வருவார்கள் என்றாலும் போட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களுக்காக இந்த தொடர்வண்டி, இந்த இலக்கை நோக்கி ஓடக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி நிற்கும் அப்படின்னா கிடையாது. எனக்கு என்னையே ஒரு நாள் நானும் வெளியே போறேன் அப்படின்னா இந்த வண்டி போயிட்டு இருக்கும். ஐயோ ஒரு வெளியே போயிட்டாருன்னு நிற்காது. அது எல்லோருக்கும் அறிந்த ஒன்று. அதனால அதை பத்தி யாரும் கவலைப்படணும். இந்த மக்கள் தெளிவாக உணர்ந்துக்கணும். இது போல ஆட்கள் யார் யார் என்னென்ன வேலைகளை செய்யறாங்க, இந்த நாம் தமிழர் கட்சியில இவர் என்ன வேலை செய்யறான்னு பாருங்க. திரைக்கு முகத்துக்கு பின்னாடி போயிடாதீங்க.
திரையில அரசியல் தலைவரை தேடாதீங்க, தரையில களத்துல தேடுங்க. அதுதான் நோக்கம். நன்றி.